know what that is? You're from India. No, see, I'm from South India. It's Tamil. My language is Tamil. Right? Yeah, கடலுக்கு அடியில் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம் பிலிப்பைன்ஸில். இறங்கிட்டேன்ல, துணிஞ்சது தான், அவ்வளவுதான். ஒரு பந்து போல இந்த கூட்டம் அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஓசியில் ஆரஞ்சு கொடுத்துருக்கான். இந்த ஃப்ரெண்டு தான் இந்த ஆரஞ்சு கொடுத்தான். Tell me your name, introduce yourself. My name is Faz from Malaysia. Malaysian friend. Malaysian friend. Yeah, he gave me the orange and I gave him the biscuits. Introduce yourself. What's your name? My name is Basino Gato. She's the one-man military of this hostel. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சம்பளம் வந்து 18,500 நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா. இவங்களே தான் வந்து கூட்டணும், பெருக்கணும், துவைக்கணும், ரிசப்ஷனு, மேனேஜரு, ஆளினால் அழுகிற. காலைல 9 மணிக்கு வர்றாங்க வேலைக்கு, வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவாங்க. வேறு யாருமே கிடையாது இந்த ஹோட்டல், இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். ஒரே ஆள் தான். ஆச்சரியமாக இருக்குது. பட் நல்ல சம்பளம் கம்மியாக கொடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. Paul, what is this? Nice tattoo. Nice tattoo. What does it mean? You know what that is? You're from India. No, see, I'm from South India. It's Tamil. My language is Tamil. What is it? This, the symbol. Om. Om, right? Yeah, look. Yeah. Om. Correct. Right? Yeah, right. Paul from California. Yeah, he's my elder brother. He's also like me. We are in the same club. Yeah. He had a bypass surgery. Bypass. Oh, shit. Oh, wow. I'm still leaking. It's not an issue. Go to the see, it happens. Mommy also yesterday. Nice to meet you, man. Thank you. Enjoy. Thank you very much. Thank you very much, ma'am. Enjoy your trip. Thank you. We will meet at Cebu, I think. Okay. Bye. Yeah, you start. 20 பெசோவுக்கு ஏதோ ஒரு அச்சூடு போதும். What is its name? Taho. 20 peso. வாழைப்பழ ஜூஸ். Very good. நம்ம மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணுறான். ஷூவை மாட்டி விட்டான், லைஃப் ஜாக்கெட்டை மாட்டினான். இவர் தான் நம்மளுடைய கைடு, மென்டார். மண்டே பார்த்து 100 பெசோ டிஸ்கவுண்ட் வாங்கிட்டேன். 1000 ரூபா, நமக்கு 700 பெசோ. அவர் தான். ஓகே, மூவிங். உங்கள் என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். மேகக்கூட்டங்கள் மிதமிஞ்சி காணப்படுது. வா பார்ப்போம். ஆவுனா கூட்டமாக விடுறாங்க. பூரா பேரும் கடலுக்குள்ளே போகிறதுக்கு தான். அந்த அங்கிள் ட்ரைனிங் கொடுக்குறாரு, எப்படி போகணும், என்ன பண்ணணும். இது ஒரு கூட்டம் நிற்கிது. ஸோ எல்லாம் சேஃப்டியை பற்றி முதல்ல பாடம் எடுத்துடுறாங்க. இவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இவர் தான் பிக் பாஸ். குட். என்ஜாய்ட்? யா, எஸ். ஹாய். நல்லா அடிக்குது. கரையோரமாக அப்படியே கூட்டு வந்துட்டான். என்னதான் நான் அது இறங்கும்போது அந்த ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யுது. தண்ணிக்குள்ளே இறங்கும்போது லைட்டாக ஒரு ஹெசிடேஷன். ஏஜ் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்ன்றாங்கல்ல, இந்த ஏஜ் தான். சின்ன பையங்க இளங்கன்று பயம் அறியாது, பயமாக தான் இருக்கும்.
இவன் செருப்பை கோர்த்து இந்த செருப்பை என்னைய துமக்க விடுறான். Take video. கடலுக்கு அடியில் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம். பிலிப்பைன்ஸில் செபுலேருந்து மோல்பால்ன்ற கடற்கரை நகரத்தில் இந்த ஸ்னார்க்லிங் பண்ணுறேன். சார்டினால் மீன்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இறங்கிட்டேன்ல, துணிஞ்சதுதான், அவ்வளவுதான். வா போலாம். இந்த ஆமை எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் கூடவே வருது. இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்குமா, யாரோடையாவது ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சுன்னா அவங்கள பிடிச்சிச்சுன்னா அவங்க கூடவே வருமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கூடயே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் கூடயே வருது. ரெண்டு மணி நேரம் கடலுக்குள்ளே இருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி சின்னதாக்கியிருக்கேன் ரொம்ப. ஏன்னா போகிறதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு பந்து போல் இந்த கூட்டம் அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஒரு தடவை கடலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டீங்க, அது வந்து பைத்தியம் பிடிச்சாப்புல ஆக்கிடும். மறுபடியும் வான்னு கூப்பிட்டு கடலுக்கு. பட் இந்த மாதிரி வசதிகளோடு போகும்போது அது டிஃப்ரெண்ட். இந்த ஷூ, இந்த லைஃப் ஜாக்கெட்டு, மூச்சு விடுறதுக்கு உண்டான வசதிகள். அப்பா என்ஜாய். வாழ்க்கையில் இனிமேல் இன்னொரு சந்தர்ப்பம் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வயசு ஆகுதில்ல, எனக்கு ஆசை. இதெல்லாம் நீண்ட நாள் கனவு. இந்த நீண்ட நாள் கனவு நீ நிறைவேறும். ஸ்னார்க்லிங் பண்ணணும், கடலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. கிரேட் அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு போனது வந்து லைஃப்லேயே மறக்க முடியாது. உடம்பெல்லாம் உப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்திருப்பான். எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்துக்கு போய் தெரியும். மெட்ராஸில் கடல் இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அங்கே கிரியேட் பண்ண முடியும். என்னன்னு தெரியல, இந்தியா இதை நம்ம அதுக்கு யோசிக்கவே மாட்டேன்றோமா. சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஹாய், டெல் ஹாய் in this video. Hi. The people, the person, what is his name? Michael. Joseph. Excellent guy. See, he went some more than 15 meters depth. He vanished. I thought was something. Like you're scared. Yeah, seriously I scared. I told, see, don't do like this. Yeah, he said like, oh, the guest was scared, and then he said like, oh, I'm gonna go out in the water. Yeah, because of him I came out. I'm not supposed to come. கூட்டிட்டு போன கைடு 3 நிமிஷமா கடலுக்கு கீழே ஆழத்துல போயிட்டான். திரும்பி வரவே இல்லை. பயமாயிருச்சு. இல்லாட்டி நான் திரும்பி வர சீக்கிரமா வந்திருக்க மாட்டேன். இன்னும் கூட லேட் பண்ணியிருப்பேன். அந்த அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்பா இவன் பண்றது ரொம்ப மோசம். அப்படி நல்ல பையன் தான், ஆனால் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ரொம்ப பயமாயி போகுது இல்லை. ஓகே, குட். தேங்க்யூ.